நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ அழுதா அம்மா, பெரியம்மா, பாட்டி அத்தனை பேரும் மனசு கஷ்டப்படுவாங்கடா. அழாதுடா ப்ளீஸ். இல்லனா நான் அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நினைச்ச உடனே என்னையும் அறியாமையா அழுக வந்துருதுன்னா என்ன மன்னிச்சிருங்கண்ணா ப்ளீஸ். அழாது ரவி, உனக்கு நான் இருக்கேன்டா. இப்படி பண்ணிட்டாலே என்ன? ரவி ரவி அழாதுடா. என்னங்க ரவி ரவி யார் வந்திருக்காங்க பாரு பாரு. அண்ணிடா சீதா. ரவி அழறான். ஆம்பளை பையன் அழலாமா? என்ன இது? சாப்பாடுங்க. ரவி காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. என்னது சாப்பிடலையா? முதல்ல சாப்பிடு. ஏய் ரவி ரவி சாப்பிடு ரவி. எனக்கு பசிக்கலண்ணா, வேண்டாம். ஏ லூசு பயல, சாப்பிடலன்னா உன் உடம்பு கெட்டு போயிடும்டா. வா வந்து உட்காரு. வா உட்காரு. வாப்பா வா உட்காரு உட்காரு. வா. சீதா சாப்பாடு கொடு, நான் ஊட்டி விடுறேன். கொடு. ஆமா பெரியம்மா சாப்பிட்டாங்களா? சீதா உன்னதான் பெரியம்மா சாப்பிட்டாங்களா? இன்னும் சாப்பிடலங்க. சரி ரவியை நான் சாப்பிட வச்சுக்கிறேன். நீ போய் பெரியம்மாவை சாப்பிட வை. போ போ. ரவி சாப்பிடுவாம்மா, நீ போ போ. ரவி இதோ பாரு, அழக்கூடாது, சாப்பிடணும் சரியா? வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ சாதிக்க வேண்டியது இருக்கு. இதுக்கு போய் அழுதா எப்படி? சாப்பிடு. வா. வேண்டாண்ணா, கொஞ்சமாவது சாப்பிடுப்பா. இந்தா போதுண்ணா. அவ என்ன ஒண்ணும் நினைக்காத ரவி, எல்லாம் சரியாயிடும். சாப்பிடு. ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிடு. குட். இந்தா. அத்தை சாப்பிடுங்க. அத்தை எனக்கு வேண்டாம் சீதா. அப்படி சொல்லாதீங்க அத்தை. இப்படியே சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு கெட்டு போயிடும் அத்தை. கெட்டு போட்டோம், கெட்டு போற கெட்டு போட்டோம். நீ என் உடம்பு கெட்டு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. உயிரா நினைச்சிட்டு இருக்க இந்த வீட்டோட மானம் மரியாதை எல்லாம் போச்சு. அத்தை நீங்க எப்பவுமே அபசகுனமா பேச மாட்டீங்களே. பேச வச்சுட்டாளே, பேச வச்சுட்டா. ஏன் சீதா, நான் எப்பயாவது பிரியாவ என் மருமகளாவ பார்த்தேன்?
என் மகளா தானே பார்த்தேன். அவ பண்றது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சும் எத்தனை வாட்டி சித்ரா முன்னாடி ஏதோ தெரியாம பண்ணிட்டா, புரியாம பண்ணிட்டா, இன்னைக்கு திருந்திருவா, நாளைக்கு திருந்திருவான்னு அவளுக்காக நான் எவ்வளவு பறிஞ்சு பேசியிருப்பேன் சொல்லு. ஆனா என்கிட்டயே இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டாளே. என்கிட்டயே உண்மையை மறைச்சிட்டா. அத்த, அதுதான் விதிங்கிறது. ஒரு குடும்பம் நல்லா இருந்துட்டா அந்த சந்தோஷத்தை கலைக்கிறதுக்கு ஏதோ ஒரு துஷ்ட சக்தி நுழையும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சக்தி நம்ம வீட்ல நுழைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க அத்த, அதையே நினைச்சிட்டு இருந்தா எல்லாமே கெட்டு போயிடும். இந்தாங்க அத்த, சாப்பிடுங்க. அத்த, எவ்வளவு வாட்டி நீங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். இந்த ஒரு தடவை நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? ப்ளீஸ் அத்த, சாப்பிடுங்க. எனக்காக சாப்பிடுங்க. சீதா, என் மகன் ரவி சாப்பிட்டானா? அவர் வேண்டான்னு தான் சொன்னாரு. நீ சாப்பிடலனா அம்மாவும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவர் தான் சாப்பிட வச்சாரு. நீங்க சாப்பிடுங்க அத்த, சாப்பிடுங்க. ம். சாப்பிடுங்க அத்த. சாப்பிடுங்க அத்த. சாப்பிடுங்க. அத்த, அழுதுகிட்டே சாப்பிட்டா அது உடம்புல ஒட்டாதுன்னு நீங்க தானே சொல்வீங்க. இப்போ நீங்களே அழுதுட்டு இருக்கீங்களே. சாப்பிடுங்க அத்தை. இந்தாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, கவலைப்படாத, உன் பக்கம் நான் இருக்கேன். அம்மா, இப்ப என்ன பண்றது? இனி என்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ மறுபடியும் அந்த வீட்டுக்கு போவே. அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது என்னன்னு சொல்லுமா. சொல்ல மாட்டேன். செய்யும் போது நீயே புரிஞ்சுப்ப.
யாரும் சரியா சாப்பிடலையே. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நான் எடுத்து தரட்டுமா? மன்னிச்சிடுங்க, நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னு நினைச்சேன். கொடுங்க, நானே போடுறேன். வேண்டாம். நான் சாப்பிட்டேன், நீதான் சாப்பிடல. வா வா. என்னங்க, சாப்பாடு வேண்டாங்க, எனக்கு வேண்டாங்க, விடுங்க. உட்காரு. என்னங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாங்க. எதுவும் பேசக்கூடாது, பேசாம சாப்பிடு. உட்காரு உட்காரு. நீ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். சாப்பிடு. ஏய், ஏய், இரு. இந்தா. ஒண்ணு இல்ல சாப்பிடு. மெதுவா மெதுவா சாப்பிடு. சாப்பிடுறப்போ எதை பத்தியும் யோசிக்க கூடாது. சாப்பிடு சாப்பிடு. சுமித்ரா, நீயும் நல்லா கேளு. கல்யாணத்தப்ப அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து பிளான் பண்ணி ரஞ்சிதா மேல ஏகப்பட்ட குறை சொல்லி பழி போட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு இவங்க சொன்ன பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்மள நம்ப வச்சு திருட்டுத்தனமா இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்தவதான் இந்த பிரியா. சீதாவை இந்த வீட்டுக்கு மருமகளா நான் கொண்டு வரும்போதே என் மேல உங்க அம்மாவுக்கு கோபம் இருந்துச்சு. அதனாலதான் இந்த வீட்டுக்கு உன்னை மருமகளை அனுப்பி வச்சு இந்த வீட்டோட சந்தோஷத்தையே அழிக்க நினைச்சா உன் அம்மா.
உன் மருமக ஒரு மோசக்காரி. எப்பவுமே சந்தோஷமா கிண்டலும் கேலியுமா விளையாடிட்டு இருக்கிற ரவி ஏன் இப்படி ஆனான்னு இப்போவாவது உனக்கு புரியுதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுமித்ரா, சுமித்ரா, நான் தப்பு பண்ணிட்டேன் சித்ரா, தப்பு பண்ணிட்டேன். கல்யாண தப்பவே நீ சொன்ன. இந்த கல்யாணம் வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம், இந்த பொண்ண கல்யாணம் பண்ணா அவஸ்தைப்படுவேன்னு நீ அப்பவே சொன்ன. நான் தான் உன் பேச்சு கேட்காம ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, அதுக்கு நாம காரணம் ஆயிடக்கூடாதுன்னு என் பிள்ளைக்கு அவளை கட்டி வச்ச. என் பிள்ளையோட வருத்தத்துக்கு நானே காரணம் ஆயிட்டேன்னு நான் மனசு நொந்து போயிருக்கேன். அந்த பாவத்துக்கு தண்டனை தான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் கூட அவ தப்பு பண்றான்னு நீ அவளை திட்டிக்கிட்டே இருந்த. கல்யாணத்துல நடந்ததை நீ மனசுல வச்சுக்கிட்டு தான் ஓ மருமகங்கிறதுக்காக நீ சீதாவை பாராட்டியும் ஏன் மருமகங்கிறதுக்காக பிரியாவை திட்டுறியோன்னு. அவ தப்பே செஞ்சிருந்தாலும் அவளுக்கு நான் பல தடவை சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஏன் ஒன்ன கூட நான் தப்பா நினைச்சிருக்கேன். இப்ப நான் ஏமாந்துட்டேன் சித்ரா. இந்த குடும்ப கௌரவத்துக்கு நானே ஒல வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடு சித்ரா. என்ன சுமித்ரா, என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு பிரியா இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. அவகிட்ட எனக்கு எந்த பகையும் இல்லம்மா. அவ தப்பா இருக்கா. சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு ஏத்த மருமகளை மாத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் உன்னுடையது. அதனாலதான் அவளை பத்தி தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்கன்னு திரும்ப திரும்ப உன்கிட்ட சொன்ன. ஆனா நீ கண்டுக்கல, கேட்கல. அது எவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திருச்சுன்னு பாத்தியா? ஏன் சித்ரா, இந்த பிரச்சனை சரியாயிடும் இல்ல? சரியாகணும், சரியாக்கணும். இல்லனா இவ்வளவு நாள் இந்த சக்கரவர்த்தி குடும்பம் கட்டி வச்சிருந்த மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் சரிஞ்சிடும் சுமித்ரா, சரிஞ்சிடும். அதனால இந்த விஷயத்தை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு என்னது? நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேம்மா. நான் போய் பாக்குறேன்.
என்ன வேணும்? நான் பேச வந்தது உங்ககிட்ட இல்ல, பிரியாவோட புருஷன் ரவி கிட்டையும் அவர் அம்மா சுமித்ரா கிட்டையும். இந்த வீட்ல எல்லாத்தையும் முடிவு பண்றது நான் தான். என்கிட்ட சொல்லு. ஓ, அதுதான் இவ்வளவு பிரச்சனையா? சொல்றேன். என் பொண்ணு பிரியா வீட்டுக்கு வந்திருந்தா. ஒரு பொண்ணு புருஷன் வீட்ல இருக்கிறது தானே முறை. அதனாலதான் விட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன இருந்தாலும் என் பொண்ணு பிரியாவுக்கும் இந்த வீடு சொந்தம் தானே. என்னது? பிரியாவுக்கு இது சொந்தமான வீடா? ஆமா, அவ புருஷன் ரவிக்கு இந்த வீடு சொந்தம்னா பிரியாவுக்கு சொந்தம் தானே. அது அப்ப. இப்ப இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. இந்த வீட்டை பத்தி ஒவ்வொரு விஷயமும் சொல்ற உன் பொண்ணு இந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட சொல்லலையா? வாய்க்கு வந்த மாதிரி பொய் சொல்ற உன் பொண்ணுக்கு இனிமே இந்த வீட்ல வாழறதுக்கு இடம் இல்ல.